लक्ष्मीनाथसमारम्भां नादयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात्. ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். யோ நித்யமச்சுதபதாம் புஜயுக்மருக்ம व्यामोगदस्तदितरान तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैक सिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இழந்தலிமே துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அரியே கருளாயே. எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் 4000க்கு பிரபந்த பாசுர பதிவேற்றனின் வரிசையில் 2754வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வாரருடைய பெரிய திருவந்தாதியினுடைய 8வது பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம். முதலிலே எம்பெருமானார் ராமானுஜருடைய தனியன் முந்துற்ற நஞ்சே முயற்றி தரித்து உரைத்து வந்தித்து வாயார வாழ்த்தியே சந்தமுருகு ஊரும் சோலை சூழ் மொயம்பூம்புள் பொருணல் குருவூரன் மாறன் பேர்கூறு என்று நம்மாழ்வாரை புகழ்வாய் என்று சொன்ன பாசுரம். 8வது பாசுரம் அருகும் சுவடும் தெரிவு உணரோம் அன்பே பெருமிக்க இது ஏன் பேசீர் வருகலாம் பண்புடையீர் பாரளந்தீர் பாவியேம் காண்பரிய நுண்பு உடையீர் நும்மை நுமக்கு. இந்த கடைசி வரையில வரது நுண்புடையீர் நும்மை நும்மை என்பது தனியாக தோன்றுவது போல இருக்கிறது. ஆனால் அதை எப்படி கொள்ள வேண்டும் என்றால் இது நும்மை நுமக்கு ரெண்டும் ஒன்னோட ஒன்று சேராது போல நிற்கும். ஆனால் நும் அருகும் நுமது சுவடும் தமக்கு அன்பே பெருகும் என்று முதல் அடியோடு சேர்த்து வந்தால் அதுக்கு அர்த்தம் புரியும். அதாவது நுண்மை என்பது நுண்பு என்பதை நுண்பு அருகும் என்றும் அருகும் என்றும் நும்மை சுவடும் என்றும் கொன்றால் நுமது சுவடும் என்று பிரித்து பொருள் கொள்ள வேண்டும். வருகலாம் பண்புடையீர் என்றால் உன்னை பற்றி வாயார புகழக்கூடிய திருக்கலங்களை உடையவரே, யாரும் கேட்காமலேயே உம்முடைய திருவடிகளால் அத்தனை பேரையும் அளந்தவர் பாரளந்தீர் என்று திருவக்கிரமாவதாரத்தை சொல்லுகிறார். பாவியோம் கண்காண்பு அறிய நுண்புடையீர் என்றால் பாவிகளான எங்களுடைய கண்களாலே காண முடியாத உருவத்தை உடையவரே, உம்மை அடைவதையும் கிட்டுவதற்கான உபாயத்தையும் எங்களுக்கு தெரியாது உம் விஷயத்திலே. ஆனால் ஆசை மட்டும் இருக்கிறது, உம்மை காண வேண்டும், உம்மோடு பேச வேண்டும், உம்மோடு பழக வேண்டும் என்று. அதற்கு என்ன காரணம்? நீர்தான் எமக்கு அதை சொல்லியருள வேண்டும் என்று சொல்கிறார். நாங்கள் குசேலனை போலவோ சபரியை போலவோ புவனை போலவோ சுக்ரீவனை போலவோ அன்பர்கள் கிடையாது. ஆனாலும் உன்னை கண்டு உன் மீது பேரன்பு கொள்ளவில்லை என்றாலும் பக்தி மட்டும் பெருகுகிறதே ஏன்? என்ன காரணம் என்பதை நீயே மக்கு தெரிந்தர வேண்டும் என்று சொல்கிறார். எம்பெருமானே, உம்மை காணும் தோறும் உம்மை வாரி எடுத்து அனைத்தும் கொள்ளும்படியான பண்பு நலன்களை பெற்றிருக்கிறேன். நீர்தான் முன்பு திருக்கிரமாவதாரத்தில் எல்லோர் தலைமீதும் திருவடிகளை சாத்தினவர். ஆனால் முற்பிறவியில் செய்த பாவங்களின் மொத்த உருவான எங்களுடைய கண்களுக்கு மட்டும் இந்த காட்சி தெரிய மாட்டேன் என்கிறது. மிக நுட்பமான சூட்சமான திருவுருவத்தை உடையவனே, என்றாலும் உம் அருகில் வருவதற்குரிய குணங்களையோ உன்னை அடைவதற்கான வழிவகைகளையோ அடையாளத்தையோ தெளிவாக எங்களால் கூற முடியவில்லை, உணர்ந்து கொள்ள முடியவில்லை. என்றாலும் கூட அன்புடையார் நெஞ்சில் எவ்வளவு பக்தி பெருகுமோ அதற்கும் மேலாக எங்களுடைய நெஞ்சிலே பக்தி பெருகுகிறதே. இதற்கு கூட காரணம் நீங்கள் தான் சொல்லியருள வேண்டும் என்று பெருமாளையே பார்த்து சொல்கிறார். அளவற்ற பக்தி கொண்ட சுக்ரீவனை போலவோ, அளவற்ற பக்தி கொண்ட ஆஞ்சநேயனை போலவோ, அளவற்ற பக்தி கொண்ட குகனை போலவோ, அளவற்ற பக்தி கொண்ட விபீஷனை போலவோ, அளவற்ற பக்தி கொண்ட
குகப்பெருமானை போலவோ அளவற்ற பக்தி கொண்ட சபரி போலவோ குசேலன் போலவோ அளவற்ற பக்தி கொண்டவர்களாக என்ன உணர்வு உன் மீது வருமோ அதே உணர்வு பாவியான எங்களுக்கும் வருகிறது என்றால் அதற்கு காரணத்தை நீர்தான் எனக்கு சொல்லி அருள வேண்டும் என்று சொல்கிறார். எம்பெருமான் நெஞ்சுக்கு மாத்திரம் விசேஷமானவன் அல்ல, கண்களாலே காணவாவது கைகளால் அணைக்க வல்லவாவது விஷயமாகவில்லை என்றால் அப்படி கண்ணால் கண்ணால் கண்ட விஷயங்களை பேசுவதற்கும் அன்பு அதிகரிக்கிறதே, இதற்கு காரணம் என்ன சொல்லுவா என்று கேட்கிறார் என்று எம்பெருமானையே பார்த்து கேட்கிற பாசுரம் இது. வருகலாம் பண்புடையீர் பாரளந்தீர் பாவியும் கண் காண்பறிய நுண்புடையீர் நுண்மை அருகும் சுவடு தெரிவுனோம். அப்படி இருந்தும் நுமக்கே அன்பு மிக்க பெருகும் என்று பேசினால் என்ன என்று கேட்கிறார். பருகலாம் பண்புடையர் என்றால் பண்பு என்பது பொதுவாக குணத்தை சொல்லுகிறது. இந்த இடத்திலே சௌசல்யம் சௌலபியம் என்கிற குணங்களை கூறுகிறது. கனைநானில் ஓவா தொழில் சாரங்கன் தொல்சீரை நன்னஞ்சே ஓவாது ஊனா கவுன் என்று மேலே அருளி செய்கிறபடி பகவத் குணங்களை உணவாக கொள்கிறவர் இந்த ஆழ்வார். அதனால் பருகலாம் பண்புடையீர் என்கிறார். அப்படிப்பட்ட பண்பு உலகளந்த காலத்திலே விளங்குகிறது என்று சொல்லுகிறார். பாவியே என்பது பாவிகளான எம்போன்ற சம்சாரிகளுக்கு புலனுக்கு இலக்காகாத நுட்பமான வடிவை உடையவரே. நம்மை அருகும் தெரிவுணர்வோம் சுவடும் தெரிவுணர்வோம் என்றால் கருதற்கரிய உயிருக்கு உயிராய் கரந்தெங்கும் பறந்து உரையும் ஒரு தானநேகம் திருவரங்க கலம்பகத்தில் வரக்கூடிய பாசுரம் என்றபடி நீ எங்கனும் நிறைந்திருந்தாலும் அருகில் இருப்பதாக உன்னை நான் தெரிந்து கொள்ளவில்லை, நீ எனக்கு சமீபத்தில் வந்து சேவை சாதிக்கவில்லை என்பதை இப்படி சொல்கிறார். இப்போது அப்படி தெரிந்து கொள்ளாவிட்டாலும் இனி என்றாவது ஒரு நாள் தெரிந்து கொள்ள வழி உண்டோ எனில் சுவடு தெரிவரும், அதற்கும் எங்களுக்கு அடையாளம் தெரியவில்லை, உன்னுடைய சேவை கிடைக்கக்கூடும் என்று நினைப்பதற்குரிய அடையாளம் ஒன்றும் நான் பார்க்கவில்லை. உன்னுடைய சேவை கிடைக்கக்கூடும் என்று நினைப்பதற்கான அடையாளத்தையும் நான் காணவில்லை. என்னிடத்தில் ஏதாவது யோகிதை இருந்தால் அந்த யோகிதை நிமித்தமாக உன்னுடைய சேவை கிடைக்கக்கூடும் என்று நினைக்க வழி உண்டு. அப்படிப்பட்ட யோகிதை ஒன்றும் என்னுடைய பக்கத்தில் இல்லாமையாலே அந்த நினைவுக்கும் வழி இல்லை. சுவடு என்பதற்கு யோகிதை என்கிற பொருள் கொள்ளலாம். திரு அயோத்தியிலே பிராட்டி ராமபிரானோடு 12 ஆண்டு கலந்திருந்து அவருடைய ரகசியத்தை அறிந்தார் போல நான் உன்னோடு கலந்தவனும் அல்ல, ரகசியத்தை அறிந்தவனும் இல்லை. ஆயினும் அன்பு மாத்திரம் எனக்கு உன் மீது வளர்ந்து கொண்டுகிறே இருக்கிறதே, இதற்கு என்ன காரணம் என்று சொல்ல வேண்டும் என்கிறார். ஆச்சாரிய இருதயம் 4ஆம் பிரகரணத்திலே 10வது சூத்திரத்திலே வருகிறது. அருகும் சுவடும் போலே என்ற விடத்திற்கு மணவாள மாமனிகளுடைய வியாக்கியானம் என்னவென்றால், உம்முடைய அருகு வருதல் உம்முடைய சுவடு அறிதல் செய்யாதிருக்க உம்மளவிலே சிநேகமானது அரமிக்குவாரா நின்றது, இதற்கு அடி அருளி செய்தமை இங்கு நோக்கவும் என்று சொல்லுகிறார். பாட்டின் முடிவிலே நம்மை நுமக்கு என்று இருக்கிறதே, அதற்கு எங்கே பொருள் என்றால், நஞ்சியர் பிள்ளைத்தரனுடையாரை பற்றி கேட்ட போது அவர் நும்மை அருகும் சுவடு தெரிவுணரோம் நுமக்கு அன்பே பெருகுமிக என்று சொல்லி காண்பித்தாராம் என்றெல்லாம் அனுபவிக்கிறார்கள் ஆச்சாரியர்கள். ஆகவே உன் மீது பக்தி இல்லாதவர்கள் நாங்கள், பாவியானவன் நான், அப்படி இருந்தும் உன் மீது அன்பு பெருகுகிறதே, இதற்கான காரணத்தை நீரே சொல்லி அருள வேண்டும் என்பது எளிமையான கருத்து. மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை பார்ப்போம். அருகும் சுவடும் தெரிவுணரோம் அன்பே பெருகும் மிக இது என் பேசீர் வருகலாம் பண்புடையீர் பாரளந்தீர் பாவியேன் கண்காண்பறிய நுண்புடையூர் நுண்மை உமக்கு காயேன வாச்சா மனசேந்திரியர்வா உத்யாப்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமி எந்தது சகலம்பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயே சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்து இயல்பு இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அருள்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.